இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றைய நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 13ஆம் தேதி 5வது மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த அதிகாலை வேளையிலும் இந்த வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி 2 கொரிந்தியர் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை இந்த நாட்களை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கு என்று பவுலடிகள் இந்த நாட்களிலே இந்த கொரிந்து சபைக்கு இந்த நாட்களிலே அங்கே இந்த காரியங்களை சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், எங்களால் இந்த நாட்களில் ஏதாகிலும் ஒன்றுமே ஆகாது. ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி தான் இந்த காரியங்கள் நடக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவருடைய காரியத்திலே, ஆண்டவர் ஊழிய பகுதியிலே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அங்கே தேவனாலே உண்டாகிறது என்று சொல்லி இந்த வார்த்தையிலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு மனுஷனால் உண்டாகிற காரியம் அல்ல, சுகமாக்குற காரியங்கள் ஒரு மனுஷனாலே நடக்கிற காரியங்கள் அல்ல, அது தேவனாலே உண்டாகிறது. வார்த்தை இந்த நாட்களிலே ஜனங்களோடு இடைப்படுகிற காரியம் அது தேவனாலே உண்டாகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலும் நாங்கள் அதை செய்தோம், நான் அதை செய்தேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லி பெருமை பாராட்டுகிறதிலே எந்த விதமான காரியமும் இல்லை என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களிலே 2 கொரிந்தியர் 3:5 இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எல்லாம் தேவனாலே உண்டாகிற காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறபடினால் கர்த்தராலே தான் ஆகும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் விசுவாச அறிக்கை செய்து இந்த காரியங்களில் செயல்படுவோமா இருந்தால் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கும். அருமை பிள்ளைகளே, எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நீங்கள் இந்த வாக்குத்தத்தங்களை சற்று இந்த நாட்களை சிந்தித்து பார்க்கிற வேளையிலே இந்த வாக்குத்தத்தம் நமக்கு தெளிவான ஒரு சத்தியத்தை இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வார்த்தையை நாங்கள் மறுபடியும் வாசிப்போமா இருந்தால், எங்களாலே ஏதாகிலும் ஆகும் என்பது போல் ஒன்றையும் அங்கே யோசிக்கிறதற்கு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எங்களுடைய தகுதி இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறதாம், அது தேவனாலே உண்டாயிருக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் தான் அந்த சுகமளிக்கிற வல்லமைகளை நமக்கு இந்த நாட்களில் தந்திருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே நாங்கள் செயல்படுகிற வேளையிலே, அவருடைய நாமத்தினாலே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் இந்த நாட்களிலே தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட வேண்டுமே ஒழிய நம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்கு அங்கே இந்த நாட்களிலே அது தகுதியான காரியம் இல்லை என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் ஆண்டவர் அவர்களை கொண்டு பயன்படுத்துகிற வேளையிலே அவர்கள் அதை இந்த நாட்களிலே அப்படியாக ஆண்டவருடைய பேரை இந்த நாட்களை பின்னாலே வைத்துவிட்டு, நான் செய்தேன், நான் தொட்டேன், அவர் சுகம் பெற்றார், நான் ஜெபித்தேன், அவர் சுகம் பெற்றுக்கொண்டார், நான் அதை செய்தேன், இந்த நாட்களிலே நான் பிரசங்கம் பண்ணினேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே தங்களையே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே தான் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்திலே அங்கே செய்வதற்கோ அந்த ஊழியத்திலே வளர்ச்சியோ இன்றைக்கு இல்லாதபடி இந்த நாட்களில் இருக்கிறது. ஏனென்றால் மாமிசத்தின் கிரிகையினாலே ஊழியங்கள் செய்கிற வேளையிலே அந்த ஊழியத்திலே எந்த விதமான மாற்றமோ எந்த விதமான வளர்ச்சியும் இந்த நாட்களில் இருக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன், நீர் செய்யும் அடியேன் பார்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே ஒப்பு கொடுத்து நாங்கள் அங்கே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற வேளையிலே அந்த ஊழியம் அங்கே வாய்க்கும் என்பதை பார்க்கிறோம். தேவனாலே உண்டாயிருக்க வேண்டும். எந்த காரியமும் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் காரியங்கள் ஆண்டவராகிய கர்த்தராலே உண்டாயிருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்து செயல்படுவோமா இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை உயர்த்த தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தினூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற
என் அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஒரு விசை இந்த நாட்களை நாங்கள் சிந்திப்போம். இந்த காரியம் கர்த்தராலே ஆகும் என்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.